Hello children, this is 3rd standard English. Today our topic is the proud dragonfly. Dragonfly na enna children? தட்டான். Proud na பெருமை, ஒரு பெருமையான தட்டான். Okay children, all of you take your English book, page number 91. First I will read, listen. A blue dragonfly lives near a pond with his friends. He is a proud insect. One morning, as he was enjoying the sun sitting on a lotus leaf, a butterfly comes by. அதாவது ஒரு ப்ளூ கலர் டிராகன் ஃபிளை வந்து பாண்டுன்னா என்னது குளத்துல அதோட ஃப்ரெண்ட்ஸோட வாழ்ந்து வந்துச்சு. அது டிராகன் ஃபிளை அப்படிங்கறதுல ஒரு பெருமையா இருந்துச்சு. ஒரு நாள் காலையில சன் வந்த பிறகு ஒரு லோட்டஸ் லீஃப்ல இருந்து ஒரு பட்டர்ஃபிளை வந்துச்சு. அந்த பட்டர்ஃபிளை கிட்ட போய் இந்த டிராகன் ஃபிளை பேசுது. என்ன பேசுதுன்னு பாக்கலாமா? ஹலோ பட்டர்ஃபிளை, யூ லுக் சேட். இஸ் இட் பிகாஸ் மை விங்ஸ் shine in the sun? டிராகன் ஃபிளை என்ன பண்ணுது? பட்டர்ஃபிளை கிட்ட போய், ஹலோ பட்டர்ஃபிளை, ஏன் நீ வருத்தமா இருக்க? ஏன்னா என்னோட விங்ஸ்லாம் சன்னால ரொம்ப சைனிங்கா இருக்கு, அதனால வருத்தமா இருக்கியா அப்படின்னு கேக்குது. அதுக்கு பட்டர்ஃபிளை என்ன ரிப்ளை பண்ணுது? வாட்? Why should I feel sad? I know that I am a very beautiful and colorful insect. என்னது? நான் ஏன் வருத்தமா இருக்கணும்? எனக்கு தெரியும், நான் தான் இருக்கிறதுலே ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர்ஃபுல்லான பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லுது. உங்களுக்கு பட்டர்ஃபிளை பிடிக்குமா? பட்டர்ஃபிளை எப்படி இருக்கும்? அழகா கலர்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டிராகன் ஃபிளை போய் ஆண்ட் கிட்ட பேசுது. An ant speak as he is on his way to his ant hill carrying food for the winter. ஆண்ட் கிட்ட போய் போற வழியில போய் பேசுது. ஆண்ட் என்ன பண்ணுது? வின்டர் சீசனுக்காக ஃபுட்டை எடுத்துட்டு போகுது. ஆண்ட் என்ன பண்ணும்? வின்டர் சீசனுக்கு அதால வெளியில வர முடியாது, அதனால தேவையான திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? வின்டர் சீசனுக்காக அதோட ஆண்ட் ஹில்ல போய் சேர்த்து வச்சுக்கும். ஓகே சில்ட்ரன், இப்ப டிராகன் ஃபிளை என்ன பேசுதுன்னு பாக்கலாமா? டிராகன் ஃபிளை போய் கேக்குது. ஆண்ட், யூ poor little fellow, you have to walk around on your thin legs all day. You don't have beautiful shiny wings like mine. How sad. ஏய் சின்ன எறும்பே, நீ உன்னோட இந்த ஒல்லியான கால்ல தான் நடந்து போகணும். என்ன மாதிரி உனக்கு பியூட்டிஃபுல்லான சைனியான விங்ஸ் எதுவும் இல்ல, நீ நடந்துதான் போகணும். என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசுது. எறும்புனால பறக்க முடியுமா? இல்ல, வாக் பண்ணி தான் போக முடியும். அதனாலதான் இந்த டிராகன் ஃபிளை இப்படி கேக்குது. அதுக்கு ஆண்ட் சொல்லுது, surely you can find some work to do, can't you? All that you do all day is to sit there and feel so proud of yourself. அந்த எறும்பு என்ன சொல்லுது? உனக்குன்னு ஒரு வேலை இல்லையா? எப்ப பாரு இங்க உட்கார்ந்து உன்னை பத்தி நீ பெருமையா பேசிக்கிட்டே இருக்க, உன்னோட வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருச்சு. நெக்ஸ்ட் இந்த டிராகன் ஃபிளை போய் லேடி பக் கிட்ட பேசுது. A ladybug flies low near the pond. லேடி பக் என்ன பண்ணுது? பறந்து அந்த பாண்ட் பக்கத்துல வருது. அது கிட்ட போய் டிராகன் ஃபிளை, ஹே லேடி பக், டோன்ட் யூ விஷ் யூ வேர் as slim as me? ஹே லேடி பக், நீ என்ன மாதிரி ஸ்லிம்மா அழகா இல்லாம ரொம்ப குண்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுது. அதுக்கு லேடி பக் சிரிக்குது. ஹா ஹா, ஐ ஆம் ஹாப்பி அஸ் ஐ ஆம். நான் நானா இருக்கிறதுல ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சு. உடனே இந்த டிராகன் ஃபிளை பம்பிள் பீ கிட்ட போயிடுச்சு. பம்பிள் பீ பஸ்ஸஸ் பை ஹாப்பிலி. பம்பிள் பீ என்ன பண்ணுது? பஸ்ஸஸ் அப்படின்னா என்னது? அதோட சவுண்ட். ஹாப்பியா அது சவுண்ட் விட்டுட்டு பறந்துட்டு இருக்கு. அதுகிட்ட போய் டிராகன் ஃபிளை கேக்குது, பம்பிள் பீ, யூ மஸ்ட் பி சோ போர்ட் வித் யுவர் yellow and black color body. My wings change color during day. அதாவது பம்பிள் பீ, உனக்கு போர் அடிச்சிருச்சா?
உன்னோட எல்லோ அண்ட் பிளாக் கலர் பாடினால என்னோட விங்ஸ் என்ன பண்ணுது, டேல கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கு பம்பிள் பீ சொல்லுது, யூ பெட்டர் ஸ்டாப் boasting about your looks, dragonfly. My wings are good enough for me. நீ உன்னோட பெருமையை சொல்றத நிப்பாட்டு டிராகன்ஃபிளை, என்னோட விங்ஸ் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சு. உடனே இந்த டிராகன்ஃபிளை பீட்டில் அப்படின்னு ஒரு பூச்சி வண்டு கிட்ட போகுது. பீட்டில் ஸ்குவீஸ் as it comes by. அது என்ன பண்ணுது, கத்துது அது வர்றத பார்த்து. அதுக்கு டிராகன்ஃபிளை என்ன கேக்குது, ஹா பீட்டில், யூ ஸ்கேர்ட் மீ, ப்ளீஸ் டு நாட் கம் நியர் மீ லைக் தட் அகைன். ஹா பீட்டில், நீ கத்துறது எனக்கு பயமா இருக்கு, இனிமேட்டு என் பக்கத்துல நீ வராத அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுக்கு பீட்டில் சொல்லுது, we are all wonderful in our own way just as you are. பீட்டில் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல அதிசயமானவங்க தான், நீனும் அது மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சு. A hungry chameleon walks in quietly. ஒரு பசியான பச்சோந்தி நடந்துட்டு இருந்துச்சு. அந்த பச்சோந்தி என்ன சொல்லுது, wow, what a colorful dragonfly. He is so foolish to sit near the rock and talk to his friends. He is my lunch for the day. வாவ், என்ன ஒரு அழகான டிராகன்ஃபிளை இது. ஆனா முட்டாள்தனமா இந்த ராக் பக்கத்துல, இந்த கல்லு பக்கத்துல உட்கார்ந்து அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கு. இன்னைக்கு லஞ்ச் நம்மளுக்கு அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. தி chameleon catches the proud dragonfly with his sticky tongue. It munches and eats the dragonfly. இந்த பச்சோந்தி என்ன பண்ணுச்சு, அதோட ஸ்டிக்கி டங்க்ல அந்த டிராகன் ஃபிளைய பிடிச்சு மஞ்சுன்னு சாப்பிட்டுருச்சு. பச்சோந்தி சாப்பிடும் போது பார்த்துருக்கீங்களா, அது நாக்குல ஒரு ஸ்டிக்கி பேஸ்ட் மாதிரி ஒரு திரவம் இருக்கும், அதை வச்சுதான் அது சாப்பிடும். சாம்ப் 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 அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருச்சு. ஓகே சில்ட்ரன், இந்த ஸ்டோரியில இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? டிராகன் ஃபிளை என்ன பண்ணுச்சு, அதை பத்தி ரொம்ப பெருமையா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா அப்படி கிடையாது, எல்லாருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். டிராகன் ஃபிளை தன்னை மட்டும் பெருமையா நினைச்சுக்கிட்டு மத்தவங்கள தாழ்வா நினைச்சிச்சு. ஓகே சில்ட்ரன், நீங்களும் உங்களை பத்தி பெருமையா நினைச்சுக்கிட்டு மத்த குழந்தைங்கள தாழ்வா நினைக்காதீங்க. எல்லாருமே ஒரே மாதிரி தான், ஒவ்வொருவருக்குள்ளயும் ஒவ்வொரு டேலண்ட் ஒளிஞ்சிருக்கும். Okay children, thank you for watching this video. We will meet you in next video.